பாவை, என்னோட போனை நீ எடுத்து கேம் விளையாடினியா? போனை எங்க வச்சிருக்க? குடு. இல்லையா? ஏன் போனை எங்க வச்சிருக்க? எங்க? உன்னோட அப்பா ரூம்லையா? அங்க எதுக்கு நீ என் போன் எடுத்துட்டு போன? போ, போய் எடுத்துட்டு வா. போக மாட்டியா? ஏய் பாவை, சும்மா விளையாடிட்டு இருக்காத. ஏன் போனை எதுக்கு அங்க எடுத்துட்டு போன? போய் நீதான் எடுத்துட்டு வரணும். போன்னு சொல்றேன்ல. ஏய் பாவை, பாவை சொன்னா கேளு. ஏய் ஏய் ஒண்ணுதான் பாவை. பொண்ணு இரு, வந்து வச்சுக்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் எனக்கு குறையாம இருக்கு. அதுக்குன்னு உங்க மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் பிரிஞ்சிருந்தாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற லவ் என்னைக்குமே மாறாது. எனக்காக நீங்க எவ்வளவு இழந்திருக்கீங்கன்னு தெரியும். உங்க குடும்பத்தையே எனக்காக விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆனா என்னால உங்களை மாதிரி இருக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் தான் எல்லாமே. உங்களால இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னால அதை தாங்கிக்க முடியல. நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என் உள் மனசுக்கு தெரியும். ஆனா என்னால அத வெளிப்படையா காட்டிக்க முடியல. இப்ப கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஈகோன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட நான் பேசாததுக்கு காரணமே வேற. நீங்க ரொம்ப நல்லவர் தான். பாவைக்கு ஒரு நல்ல அப்பாவா தான் இருப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்களும் நானும் மறுபடியும் சேர்ந்து வாழ்றது நடக்காது. உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா செட்டே ஆகாது. ஆனா காலம் முழுக்க நான் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் வாழ்வேன். உங்க கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கைய எப்பவுமே என்னால மறக்க முடியாது. இருந்தாலும் நீங்க இங்கிருந்து போறதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும் செழியன். நீங்களும் நானும் மறுபடியும் சேர்ந்து வாழ்றது நடக்காது. நான் பிரிஞ்சிருந்தாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற லவ் என்னைக்குமே மாறாது. நீங்க இங்க இருந்து போறதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இவ என்ன செழியன் ரூம்ல இருந்து வரா? ஐயோ, எல்லாமே கெட்டுடும் போல இருக்கே. இந்திரா, என்னம்மா அவன் ரூம்ல இருந்து வர? ஏதாவது பிரச்சனை பண்ணானா? சொல்லு, நான் அப்ப என்னன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாவை என் போனை அவர் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டா. அததான் போய் எடுத்துட்டு வரேன். இந்திரா, ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் இந்திரா, நீ மனசு மாறிட்டியா? அப்படி எதுவும் மாறிடாதே இந்திரா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு தடவை நீ அவனை நம்பி போய் நீ பட்டதெல்லாம் போதும் இந்திரா. அவனாலதானே நம்ம பாவைக்கு இப்படி ஆச்சு. மறுபடியும் உங்களை அவங்கிட்ட அனுப்பிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இல்ல சித்தி, நான் மாறல, மாறவும் மாட்டேன். எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே நான் அதை பத்தி எல்லாம் நினைக்க போறதில்ல. என் குழந்தைதான் எனக்கு எல்லாமே. அவளுக்கும் அப்படிதான். அதனால நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க.
ஐலி, ம்? சுமங்கலி பூஜை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. அதெல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் மாறி இருக்கும். ஆனா வெளியில தான் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அப்படிதானே இருக்காங்க. ம், நான்லாம் மாறல, நீங்க தான் நிறைய மாறிட்டீங்க. ஏய் சிவா, மாம்சு, நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டியாடா? ஏன் மாம்சு அப்படி சொல்றீங்க? பின்ன இப்படி என்ன விட்டுட்டு வந்து சாப்பிடுற? உங்களை கூப்பிடலாம் தான் உங்க ரூமுக்கு நான் வந்தேன். நீங்க குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு வேற ரொம்ப பசி, அதான் வந்துட்டேன். ஓ, ஏய், இந்த தண்ணி குடி. உனக்கு என்ன அவசரம் இப்போ? பொறுமையா சாப்பிட வேண்டியதானே? இந்திரா, என்கிட்ட ஏதாவது பேசணும்னா தயவு செஞ்சு பேசு. ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்க? உங்க அப்பா தான் வீட்டுக்கு கூப்பிடுறாருல்ல, போக வேண்டியது தானே. ம், உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க அங்க இருக்கணும். ம், ஒண்ணு பண்ணு, நீயும் வா, நாம ஒன்னா போலாம். வரமாட்டல்ல, அப்ப நான் மட்டும் எதுக்கு போகணும்? என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க போறதில்ல. ஓவரா பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. இல்லன்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட உங்களை வரவிடாம பண்ணிட்டேன்னு அதுக்கும் சேர்த்து என்னதான் குறை சொல்லுவாங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஏன் முடிவு இதுதான். ஊருக்கு போனா உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். இல்லனா கடைசி வரைக்கும் போக போறதில்ல. அப்புறம் இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ். ஐலி, நானும் நீ வராம எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? டேய், அக்கா, பேசாம சாப்பிடுங்க ரெண்டு பேரும்.